வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி ஒரு மிக்சர் வீட்லேயே செய்யலான்ட்டு ஒரு ஐடியா போட்டேன். கொஞ்சம் கரை பூந்தி வாங்கி வந்திருந்தார். அதுலேயே கொஞ்சம் வீட்டில் அவல் இருந்தது. அதை என்ன செய்கிறதுன்ட்டு அக்காவன்ட்ட கேட்டேன். அதை அப்படியே பொரிச்சிடலாம், எண்ணெயில் பொரித்து போட்டுடு, மிக்சரில் கலந்துடுன்னாங்க. சரின்னுட்டு தான் நான் இது திராட்சை, கருப்பு திராட்சை வறுத்து போட சொன்னாங்க. நான் அக்காவை கேட்டேன். சரி இதையும் போடலாம். முந்திரி, திராட்சை, அப்புறம் உடைச்ச கடலை, அதான் அந்த பொட்டுக்கடலைன்னு சொல்லுவீங்க, அதை போட்டேன். வேர்க்கடலையும் எண்ணெயிலேயே பொரித்து எடுத்துட்டேன். அடுத்ததாக கொஞ்சம் அவலும் பொரித்து எடுத்து போட்டேன். கொஞ்சம் உப்பு, சால்ட்டும் மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டாச்சு. போட்டு குலுக்கிட்டாச்சு. இப்போ அருமையான மிக்சர் ரெடி. நல்லா இருக்குது. நல்லா பொரிஞ்சு வந்தது. எல்லாமே போட்டு இதுவும் திராட்சை போட்டேன். பாதாம் போடலாம். இன்னும் என்ன போடலாம், அதில் எல்லாமே போட்டு இது அவல் எண்ணெயில் வச்சதுமே அழகாக பொரி மாதிரியாக பொரிச்சிடுது. போட்டு அழகாக மிக்சரில் போட்டாச்சு. நல்ல அருமையான மிக்சர் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ பனிக்காலத்துக்கு அதுக்கும் இப்போ மொறுன்னு மிக்சர் ரெடி. பாருங்கள். லேசாக கொஞ்சமாக சால்ட் போட்டுங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் போடலாம். தனி மிளகாத்தூள் போடல, வீட்டு மிளகாத்தூளே கொஞ்சம் போட்டிருக்கிறேன். நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அவல் என்ன செய்கிறதுன்ட்டு இருந்தேன். சரி ஒரு பாக்கெட் இருந்தது, எல்லாம் போட்டு குளிக்காச்சு. கலரி எடுத்துட்டேன். பார்த்துட்டு சந்தோஷமாக இருங்க. சந்தோஷம்.